ஜிங்கிலி குட்டி, எப்படி இருக்க? ஐ லவ் யூ டி டார்லிங். எனது லவ் யூவா? கடல இருந்து எழுந்திரிச்சு வந்த ஆமை மாதிரி இருந்துக்கிட்டு நீ என்ன லவ் பண்ணுறியா முட்டைக்கண்ணா? கேட்டாலே ஒரு கேள்வி, என் மனச எம்ப பொண்ணு படுத்தி புட்டா. பாடுறா எட்டுக்கால் பூச்சிக்கு பாட்ட. ஆடுறா, நேத்து முளைச்ச காலா நீ என்னை கலாய்க்கிறியா? பசும்பாட்டு கண்டுபிடி மாதிரி இருக்க நீ, எல்லாம் ஒரு ஆளு என்னை கலாய்க்கிற. அவளை அந்த சைடு வாடி ஏரியா பக்கம் தலையை வெட்டி எடுத்துடுறேன். நான் உன்னை லவ் பண்ணணும்னா ஒரு நல்ல கவிதை எழுதிட்டு வா, அப்புறமே பார்க்கலாம். கவிதையா? அதெல்லாம் நான்லாம் வந்து கவிதையிலேயே வந்து கோல்டு மெடல் லிஸ்ட் வாங்கினேன். என்கிட்ட கவிதை கேட்குற? ஜிங்கிலி குட்டி, உனக்காண்டி எழுதுறேன்டி கவிதை. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்டி. ஆக சரி சரி, அந்த லூசு பையன்கிட்ட பேசினது போதும், வா கிளம்பலாம். அடியே பசுமாடு, என் ஆளு கூட இருந்துக்கிட்டு என்னை கரெக்ட் பண்ண விட மாட்டியா? ரெடி உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. என்னடா பப்பு இங்கே உட்காந்து என்னமோ எழுதிக்கிட்டு இருக்க? சார் நான் கவிதை எழுதிட்டு இருக்கேன் சார். கவிதை எழுதுறியா? ஓகேடா, சூப்பர்டா. வர 26ஆம் தேதி குடியரசு தின விழாவுக்கு நீ தான் கவிதை போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும். ஓகேவா? நல்லா உட்காந்து எழுது. ஓகேவா? பாய். எப்படா சக்சஸ் ஆகணும் நான் நினைச்சிட்டு ஒரு கவிதை எழுதுனா நீங்க யாரா போன நம்மளை போட்டு எழுதிக்கிட்டேன். சேவா வா பப்பு, நம்ம லவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பரதேசி நாயே, என்ன இங்கே உட்காந்து என்ன எழுதிக்கிட்டு இருக்க? மா மச்சான் அண்ணா, நான் வந்து ஒரு லவ்வுக்காண்டி ஒரு கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த கவிதைக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு இது கவிதை எழுதிட்டியா? எழுதி முடிச்சியாடா? டக்குன்னு சொல்ல. என்னடா என்னன்னு சொல்லு பாப்பா. இது கூட கவிதை ஒரு 4 வரி எழுதியிருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. உன் மூஞ்சி கட்டிக்கு கவிதை வரை எழுதி வச்சிருக்கேன் 4 வரி. சரி கூட அதையும் பார்ப்பேன், எனக்கு எழுதி வச்சிருக்கேன். அடியே ஜிங்கிலி குட்டி, உன் கண்ணு 2 முந்திரி, உன் மூக்கு ஒரு ஐஸ் கோனு, ஒரு வாயி ஒரு ஜிலேபி, மொத்தத்தில் நீ ஒரு பேக்கரி ஐட்டம். ஆட கருவ முடிச்ச நாயே, இதை கொண்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து இருந்துக்க. செருப்பு கொண்டே அடிப்பா சக்கு சக்குன்னு. ஒரு லவ் சக்ஸஸ் ஆகுது, ஒன்றும் ஜாகாது. நீ நேத்தண்டா நீ போட்ட சட்டி பணியனுக்கு நீ இப்படி தான் எழுதணும். என்ன மச்சா இப்படி திட்டுற? மச்சா நம்மளுக்குலாம் கவிதை அப்படியே அவ்வளோதான் மச்சா வருது. நான் என்ன பெரிய இதுவா? எனக்கு என்ன தொடுதோ அத்தை எழுத முடியும். ஓரளவுக்கு நான் படிக்கணும் மச்சான். அட எழுவட்ட நாயே, சமாளிக்காத. போய் நீங்கள் 4-5 புக்கை பார்த்து படித்து ஒரு 4-5 கவிதை எழுதி விடல. அவள் சக்ஸஸ் பண்ண வழியை பாரு. நான் கிளம்புறேன்டா சாமி. உன் கூட உட்காந்துனா திரும்பி நான் மண்டு மெடல் ஆயிடுது. நீங்கெல்லாம் வந்து என்னை வந்துட்டல இரு மச்சான். நான் வந்து லவ்ல சக்ஸஸ் பண்ணி காட்டலை, நான் யாரும் காட்டுறேன்டா வாடா. ஜிங்கிலி குட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது ஜில்லி குட்டி என் டார்லிங். நான் கவிதை எழுதி இருந்திருக்கேன், கொஞ்சம் பாரு எப்படி இருக்கு. என்ன கவிதையா? எங்க கூடு பாப்போம். இந்தா ஜிங்கிலி குட்டி பாரு. இது கவிதையாடா? என்னடா முந்திரி திராட்சை பிஸ்தான்னு எழுதி வச்சிருக்க? என்னை பார்த்தா பேக்கரி ஐட்டம் மாதிரியா தெரியுது? ஜூலி, இவனை தூக்கி போட்டு தலை மீதி மீதி. என்னத்தையும் நீக்க போறீங்க? நான் என்ன பள்ளி பஞ்சாமிரதம் மாதிரி ஒரு சாமி ஆள